ஹலோ கையாஸ், இந்த வீடியோவில் லீனியர் சர்ச்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அப்புறம் லீனியர் சர்ச்சுக்கு வந்து பைத்தானில் கோடிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லீனியர் சர்ச்சுக்கு ரோல் நம்பர் அதுக்கு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 1 to 10க்குள்ளே ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் சர்ச்னு இன்னொரு வேரியபிள். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம என்ன சர்ச் ஃபைன் பண்ண போகிறோமோ அதுதான் சர்ச். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 எடுத்துக்கலாம். ஸோ லீனியர் சர்ச் எப்படின்னா, ஸோ இந்த 5 வந்து நம்ம வந்து இந்த லிஸ்ட் ரோல் நம்பரில் இருக்குதா ஏன்னு பார்க்க போகிறோம். அதுதான் லீனியர் சர்ச். லீனியர் சர்ச் எப்படி ப்ராசஸ் ஆகும்னா, இந்த 5 வந்து இந்த ஃபஸ்ட் நம்பரோட கம்பேர் பண்ணும், இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணும். இது ஈக்குவல் இல்லைன்னா செகண்ட் நம்பருக்கு செக் பண்ணும். அதுக்கப்புறம் தேர்ட் போகும். இண்டெக்ஸ் நம்பர் ஒன்று மாறிட்டு போய்கிட்டே இருக்கும். எங்கே சப்போஸ் அவைலபிளாக இருக்குதோ அப்போ வந்து நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதுதான் லீனியர் சர்ச் பேசிக்காக. இப்போது இங்கே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். ஸோ டெஃப் என்ன வைக்கலாம்னா செக்கிங்னு எடுத்துக்கலாம். டெஃப் செக்கிங் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம அங்கே பாஸ் பண்ணணும். ஸோ ரோல் கமா சர்ச் ரெண்டு நம்பரை பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம சொன்ன கண்டிஷனுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து கோடிங் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் நம்ம பண்ணலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஸோ இதில் வந்து லென்த் ஆஃப் ரோல் நோ. ஸோ இந்த லைன் என்ன அப்படின்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஸோ ஐ வந்து வேரியபிள் நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து லென்த் ஆஃப் ரோல் நம்பர்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதோட ரோல் நம்பரோட லென்த் வந்து 10. ஸோ அதுதான் இந்த லென்த்து எடுத்துக்கும். ஸோ ரேஞ்சுனா, இப்போ ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னா 0 to 9 வரைக்கும் எடுக்கும். இதில் என்ன கான்செப்ட்னா, நம்ம வந்து ரோல் நம்பரில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணணும் இந்த சர்ச்சை. ஸோ அதனால தான் ஐயோட ரேஞ்சு வந்து லென்த் ஆஃப் ரோல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இஃப் கிளாஸில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இஃப் ரோல் நோ roll number of I equal to search. ஸோ இதுக்கு இந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து 10ன்னு எடுத்துக்கும். ஏன்னா இந்த ரோல் நம்பரோட லென்த் வந்து 10. ஸோ ஐயோட வேல்யூ 0 to 9 வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ இந்த ஐயோட வேல்யூ இங்கே பாஸ் ஆகும். ரோல் நம்பர் ஆஃப் 0 மீன்ஸ் இண்டெக்ஸ் நம்பர் 0 மீன்ஸ் இங்கே 1 ஈக்குவல் டு 5 அப்படின்னு செக் பண்ணும். நெக்ஸ்ட் கேஸில் இங்கே வந்து 1 ஆகிடும். ஸோ ரோல் நம்பர் ஆஃப் 1னா இங்கே வேல்யூ 2. ஸோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து நமக்கு தெரியும் 0 1 2 3 4 5 6 7 8 9 அந்த மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து இப்போ சப்போஸ் இங்கே 5 இருக்குது, ரோல் நம்பர் 5னா இண்டெக்ஸ் நம்பர் வந்து 0 1 2 3 4 5 அது வந்து 6 அந்த மாதிரி. ஸோ இது வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த கண்டிஷன் சப்போஸ் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ என்ன பண்ணுறோன்னா ரிட்டன் நம்ம ட்ரூன்னு போட்டுறோம். இப்போ ரிட்டன் ட்ரூன்னு போட்டதுனால கீழே வந்து நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணலாம். இஃப் இப்போ நம்ம இந்த மேலே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால கீழே கால் பண்ணுறோம் செக்கிங் அந்த ரெண்டு வேல்யூ ரோல் நோ கமா சர்ச். ஸோ இந்த லைனுக்கு என்ன மீனிங்னா, நாம் வந்து இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் இப்போ நம்ம இங்கே வந்து 5 தான் சர்ச் பண்ணுறோம். ஸோ இங்கே இண்டெக்ஸ் நம்பர் வந்து 4 வரும்போது இங்கே வந்து ரோல் ஆஃப் 4 இண்டெக்ஸ் வந்து 5. ஸோ 5 ஈக்குவல் டு 5 அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே நமக்கு வந்து வேல்யூ வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். இது எங்கே ரிட்டர்ன் ஆகும்னா, நம்ம எங்கே கால் பண்ணியிருக்கோமோ அங்கே வரும். இந்த செக்கிங்கில் ட்ரூன்னு வந்துடும். இஃப் ட்ரூ அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம இங்கே வந்து பிரிண்ட் கொடுத்து நமக்கு என்ன தேவையோ அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய கேஸில்
he or she is present அப்படின்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஸோ சப்போஸ் நம்ம கொடுத்துருக்க நம்பர் இங்கே இல்லை அப்படின்னா எல்ஸ் போட்டு print he or she is absent அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது அவ்வளோதான். இது ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே 5 கொடுத்துருக்கோம். 5 வந்து இதில் இருக்குது. ஸோ he or she is present வந்துச்சு. சப்போஸ் இங்கே 11 கொடுக்கலாம். திரும்ப இது ரீரன் பண்ணலாம். he or she is absent வந்துச்சு. அவ்வளோதான். இதுதான் லீனியர் சர்ச். தேங்க்யூ.